அப்புறம் என்னுடைய ஹீரோயின் மாயாவை பற்றி ஒரு விஷயம், எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயம், அந்தம்மா பல் டாக்டர். எங்கேயோ உட்காந்து பல் பிடிக்கிறவங்களை கூட்டியாதான் நாங்கள் நடிக்க வச்சுட்டோம். நீ திருப்பி பல் பிடுங்க போவாங்களா இல்லை நடிப்பாங்களான்னு தெரியல. நான் மாயா. இந்த படம் வந்து இப்போ எனக்கு ரொம்ப ஆசை, ரொம்ப ஸ்பெஷலான மூவி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் இந்த படம் வந்து ரொம்ப ஸ்வீட்டான ஒரு லவ் ஸ்டோரியாக இருக்கும். இது எனக்கு ரொம்ப ஆசை, ஒரு காமெடி படம் எப்போவுமே பண்ணோன்னு. அது இப்போ நடந்திருக்கு. அண்ட் இது தொடக்க புள்ளியாக ஒரு அழகான கோலமாக ஆக்கின ராமநாதன் சார் அண்ட் ஆச்சி, ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நான் அபிராமியா என்னை பார்த்ததுக்காக ஆர்கே சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் சக்தி சார் இஸ் ஆர் ராக் ஸ்டார் அண்ட் ஹீஸ் பின் அ பில்லர் டு திஸ் மூவி. ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஆரி நிறையா எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, எனக்கு நிறைய டிப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ என் பர்ஃபார்மன்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பிரபு சார் அண்ட் உர்வசி மேம், அவங்கக்கிட்டேருந்து நான் நிறையா கற்றுருக்கேன். அவங்க ஒரு பெரிய லைப்ரரி மாதிரி. நம்ம அது உள்ளே போகலாம், ஆனால் அது சில புக்ஸ் தான் நம்மளால் படிக்க முடியும். அந்த மாதிரி நான் நிறையா கற்றுட்டேன் உங்ககிட்டேருந்து. அண்ட் ஐ மெட் த மோஸ்ட் அடாரபிள் 2 people of my life. அண்ட் ரொம்ப நன்றி எனக்கு கொடுத்த எல்லா பாடத்துக்காகவும். அண்ட் ஊர்வசி மேம், ஐ லவ் யுவர் பேபி. அண்ட் தேங்க்யூ பாலா அண்ட் மிஷா. நான் ரொம்ப ஹார்ட்டியாக அவங்க கூட சிரிச்சிருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கேன் அவங்க கூடலாம் பேசும்போது. அண்ட் என்டையர் டீம், இந்த ஹோல் ஜேர்னியுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கு. அண்ட் டுடேஸ் ஆடியோ லான்ச், ரதன் சார், இட்ஸ் யோர் டே. அண்ட் உங்களுக்கு தெரியாது நான் எவ்வளோ அக்கிருக்கா பாட்டு கேட்டிருக்கேன்னு, ஒரு 100 தடவை கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு அந்த பாட்டு. அண்ட் இட்ஸ் பியூட்டிஃபுல், ஆல் த நம்பர்ஸ் ஆர் பியூட்டிஃபுல். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், மை அம்மா அப்பா ரொம்ப நன்றி. சுரேஷ் சந்திரா சாருக்கு ரொம்ப 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 நன்றி. ஒரு பாடல் எழுதின மூலமாக தான் எனக்கு சாரோட வாய்ப்பு கிடச்சிது. ஏன்னா சார் ஒரு சிவரகசியம் அப்படி ஒரு தொடர் எழுதும்போது அது ஒரு தலைப்பு பாடல் எழுதினேன். அப்போது சேனலில் வந்து ஒரு முக்கிய பொறுப்பை வைத்த சீதா மேடம் அவர்கள் நம்பிக்கையாக சொன்னாங்க, ஆர்கே நல்லா டைரக்ட் பண்ணாப்புல, அவர் பாடல் மட்டும் எழுத மாட்டார், டைரக்ஷன் நல்லா தெரியும் அப்படின்னு. எதுவுமே கேட்கல ராமநாத் சார், என் மேலே நம்பிக்கை வச்சு ஓகே அப்படின்னதுக்கப்புறம் எனக்கு டாக்டர் சீனிவாசன் சார் அவர்கள் சிஓ, அவர் தான் அழைச்சிட்டு போய் இது மாதிரி ஆர்கே ஸ்கிரிப்ட்லாம் பண்ணுவார் அப்படிங்கும்போது, சார் என்கிட்ட ஒரு கதை இருக்குது நீங்கள் பண்ணுங்கள் அப்படி ஆரம்பித்தது தான் இன்றைக்கி இந்த இசை வெளியீட்டு விழா. ஒரு பாடல் எழுதி தூங்கின என்னோடய வாழ்க்கை இன்றைக்கி ஒரு இசை வெளியீட்டு விழாவில் வந்து உங்கள் முன்னாடி பேசிகிட்டு இருக்க ஒரு பாக்கியம். நான் என்ன பண்ணேன், எனக்கு என்ன தெரியும், எதுவுமே கேட்கல, படம் பண்ணுங்க அப்படின்ட்டாரு. அது காரணம் கணிப்பு, அதாவது ஜட்ஜ்மெண்ட். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணும் டெக்னீஷியன் சைடு அப்படிங்கும்போது நான் தெளிவாக கேட்டேன், எனக்கு சக்தி சரவணன் சார் தான் கேமராமேனாக வேணும். ஸோ அவர் எதுவும் மறுப்பு சொல்ல, ஓகே பண்ணிங்க. அப்போது ஆர்டிஸ்ட்லாம் எப்படி, எனக்கு பிரபு சார் தான் வேணும். ஏன்னா இந்த படம் பண்ணும்போது இந்த சவுத்து பேஸ் ஒரு ஜனரஞ்சகமான படம், பிரபு சார் இருந்தால் நல்லாயிருக்கும், பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஹீரோ எனக்கு ஆரி சார் வேணும். இப்படி ஒவ்வொரு டீமும் வந்து நான் கேட்க எந்த ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி கொடுத்துட்டாங்க. தென்னவன் சார், ஊர்வசி படம், ரஞ்சினி படம், நாராயணன், மாயா, மிஷா கோசல், பாலசரவணன், இப்படி நிறையா எல்லாருமே இன்றைக்கி பிஸியாக இருக்கக்கூடிய பெரிய ஆர்டிஸ்ட். இவங்க அத்தனை பேருமே வந்து எனக்கு கேட்ட டேட்டை கொடுத்தாங்க, எந்த விதமான மறுப்பும் சொல்லலை, ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. இன்னும் பிரபு சார்லாம் வந்து நைட்டே கால் பண்ணுவாங்க, நாளைக்கு என்ன சீன் அப்படிம்பாங்க. சார் என்ன சார் உங்களுக்கு இல்லை சொல்லுங்கள், நம்ம நாளைக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கு நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஏன்னா அது ரொம்ப பிடிச்சிச்சு. ஏன்னா ஒரு முதல் படம் பண்ணக்கூடிய இயக்குனருக்கு ஒரு பெரிய பாக்கியம். ஏன்னா நாளைக்கு எடுக்கக்கூடிய அந்த படம் என்ன சீன் அப்படின்னு கேட்டுட்டு மறுநாள் காலைல வந்து அதை வந்து எப்படி எடுக்கலாம், நான் என்ன பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய டெடிகேஷன். என்ன அவர்லாம் வந்து கேட்கணும் தேவையே கிடையாது. அவர் லெவலுக்கு வந்து அந்த சீனை கேட்டு அதுக்குள்ளே இன்வால்வ் ஆகி அன்றைக்கி ஃபுல் டே பார்த்தீங்கன்னா அந்த சீனுக்குள்ளே தான் இருப்பாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். காரணம் என்னென்னா அது ஒரு டீம் ஒர்க்கு, எல்லாரோட பங்கு தான் அதில் நிறையா இருக்குது. அதே மாதிரி நான் மிஸ்டர் ஆரியை பற்றியும் சொல்லி தான் ஆகணும். அவருக்குள்ள டேரக்டர் இருக்கார், அவரும் வந்து முழுக்க ஒரு ஈடுபாடோட நல்லா வரணும், நல்லா கொண்டு வரணும். ஸோ அந்த வகையில் வந்து ஒரு டீம் ஒர்க் எப்படி வந்து இந்த
ப்ரொடியூசர் நிறுவனம் வந்து ஒரு டீம் ஒர்க்காக ஆரம்பித்தாங்களோ அதே போல் தான் இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு டீம் ஒர்க்காக வந்திருக்கு. இதில் அனைத்து கலைஞர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், என்னோட அசோசியேட் அசிஸ்டன்ட்ஸ், கோ டைரக்டர்ஸ் எல்லாருமே இணைந்து பணியாற்ற ஒரு முழுக்க முழுக்க ஒரு டீம் ஒர்க்கால் உருவாக்கப்பட்ட இந்த படம் இன்றைக்கி உங்கள் முன்னாடி. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க. மேலும் இதோட dubatu.com கார்கி அவர்களுக்கு நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். படத்தை கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள். பாடல்கள் அனைத்தையும் dubatu.com கேளுங்க. நன்றி, வணக்கம். உன்னோடு கா யாரும் சண்டை போட்டு கொள்ள மாட்டோம். உன்னோடு பழன்ற மாதிரி எல்லாரும் அவரோட பழமாக தான் இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு மனிதநேயம் மிக்க ஒரு மகத்துவம் நிறைந்த மாமனிதர் அபிராமி சார். சற்றப்போ ஒரு 30 வருஷங்களுக்கு முன்னாடி யார் படத்துக்காக இந்த திரையரங்கத்துள்ள நுழையும் போது இந்த திரையரங்கம் எப்படி இருந்தது, நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக, இது எந்த அளவுக்கு தமிழகத்தில் சொல்லி மகிழத்தக்க திரையரங்களில் ஒரு மாபெரும் அரங்கமாக உருவாக்கியிருக்கிறார். இந்த படத்தின் பூஜைக்கு வரும்பொழுதும் இந்த படத்தினுடைய பாடல் வெளியிட்டு வரும்போதும் ஆத்மார்த்தமாக மகிழ்வும் நெகிழ்வும் தரக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நாளை நான் கருதுகின்றேன். குறிப்பாக டூபாடு தம்பி மதன் கார்த்திக்கு மிகப்பெரிய ரத்தன கம்பளமிட்டு இந்த திரையுலகம் வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு நாள். எதிர்காலத்தில் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். டூபாடு ஒரு உயரிய சிகரத்தை தொடும். திரையுலகுக்கு, தயாரிப்பாளர்களுக்கும், பாடலாசிரியருக்கும், இசையமைப்பாளருக்கும், ஏன் கேட்க கேட்க பணம் கொட்டக்கூடிய தங்கச் சுரங்கமாக, வயிறு சுரங்கமாக, நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக டூபாடு திகழும். அதற்கும் என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நிகழ்வில் பதிய வைக்கின்றேன். இதில் பங்கு கொண்ட அழைப்பதனை பார்த்தால் எங்களை போன்ற விஐபிகளுக்கெல்லாம் பேரே இல்லை. ஆனால் இந்த பங்கு கொண்ட கலைஞர்களுக்கு அவர் கொடுத்த மகத்துவம், மரியாதை உண்மையிலேயே போற்றி மகிழத்தக்க, ஆராதிக்கத்தக்க ஒன்றாகும். அவர் காலம் ஒரு பொற்காலம். திரையுலகுக்கு அவருடைய சேவை மிக மிக தேவை. திரையுலகத்துக்கு எப்படி டி ராமானுஜம் அவர்களை நெஞ்சத்தில் வைத்து பூஜிக்கின்றேனோ அதற்கு அடுத்ததாக அவரைத்தான் வைத்து பூஜிக்கிறேன். அது இன்றைக்கு சொல்லக்கூடிய ஒரு சொல்லல்ல, காலங்காலமாக நான் சொல்ல வேண்டிய சொல். ஆகவே டிஆரிடம் நான் கற்ற பாடம் என்ன, தானுக்கு என்ன செய்யணும்னு வரு, அதுதான் ரவிராம் சார் தானுக்கு என்ன செய்யணும்னு வரு, நானும் அதான் சொல்கிறேன், தானு பேசுகிறேன், என்ன செய்யணும்னு சொல்லுவேன். ஆகவே அந்த நிகழ்வில் மகிழ்வில் இந்த படம் அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாக மிளிர்ந்து பொலிர்ந்து ஒளி வீசி மாபெரும் வெற்றினை ஈட்டிட வாகை சூடி மலவர வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாடல்கள் லைவாகவும் பார்த்தோம், ஸ்க்ரீன்லேயும் பார்த்தோம். உண்மையிலேயே ஜனவரி மாதம் ஆரம்பித்து ஏப்ரல் மாதம் படம் முடிக்கிறதுன்னு போட்டுட்டுனா அது பொதுவாக சொல்லுவாங்க நாட்டுக்கோட்டை செட்டியார் ரொம்ப கெட்டிக்காரர் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி நம்ம அண்ணன் 3 மாதத்தில் 90 நாளில் படம் முடிக்கிறது உண்மையிலேயே இப்போ சரித்திர சாதனை தான். அந்த வகையில் இவ்வளோ ஒரு நல்ல பிரம்மாண்டமான படத்தை நாங்கள்லாம் இன்றைக்கி தயாரிப்புனா மைல் கணக்கில் ஓடுறோம். ஆனால் அவர் துணிஞ்சு இந்த நேரத்தில் தயாரிப்பில் இறங்கி, அதுவும் இந்த வெக்கேஷன் லீவில் படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிக்கிறதுக்கு உறுதுணையாக இருந்த நடிகர்கள், நடிகைகள் மற்றும் டெக்னீஷியன்கள், அப்புறம் இந்த படத்தில் என்னுடைய அன்பான சகோதரர் திரு பிரபு அவர்களும், சின்ன தம்பி ஆரி அவர்களும், ஏனைய நடிகர்களும் உங்களுடைய பாட்டை மிக பிரமாதமாக நீங்கள் செஞ்சுருக்கீங்க. இந்த மாதிரி படங்களில் இருந்துக்கிட்டு மிகப்பெரிய அளவில் திரையரங்கு உரிமையாளர்களும் ரசிகர்களும் நீங்கள் இந்த மாதிரி படத்துக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நிறைய படங்கள், இந்த மாதிரி படங்கள் உருவாகிறதுக்கு தயாரிப்பாளர்கள் வருவாங்க. முதல்ல திரையரங்கு நோக்கி ரசிகர்கள் வரும் பொழுது நாங்களும் அந்த மாதிரி படங்கள் போடுறதுக்கு ரொம்ப விருப்பப்பட்டு படங்களுக்கு புது படங்களுக்கு, புதிய நடிகர்கள் நடிக்கக்கூடிய படங்களுக்கு ஆதரவு இருக்கிறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். அதுலேயும் இந்த மாதிரி திரையுலகில் ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிற எங்களுக்கெல்லாம் காட்ஃபாதர் மாதிரி நாங்கள் எல்லாருமே இருந்துட்டு ஏதோ ஒரு விஷயம்னாலும் ராமநாத சார் கலந்துக்காமல் எதுவுமே நாங்கள் செய்கிறதில்ல. தமிழ் சினிமா உலகில் நாங்கள்லாம் ஒரு முக்கியமான அங்கமாக இருந்தால் கூட கடைசியாக அவர்கிட்ட தான் நாங்கள் இருந்துட்டு எந்த ஒரு ஆலோசனை கேட்டு செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஸ்தானத்தில் இருக்கிறாங்க. அவங்க எடுத்த இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்று எல்லாம் இல்லை இறைவன் முருகப்பெருமானை வேண்டி எனது இந்த இடத்துல நிற்கிறதுக்கு 2 முக்கிய காரணம்.
எங்கள் அம்மா அப்பா, எங்களுக்கு கிடைச்ச இன்னொரு அப்பா, இந்த டோட்டல் டீமுக்கு அபிராமி ராமநாதன் சார், அதுக்கப்புறம் பிரபு சார். இப்போ அப்பா கூட இல்லை, நான் பிரபு சாரை எப்போவுமே கூட நடிக்கும் போது அப்பா அப்பான்னு கூப்பிட்டு படத்துக்காக கூப்பிடணும்னா மனசார கூப்பிட்ற ஒரு விஷயம். ரொம்ப அரவணைச்சு தட்டி கொடுத்து சொல்லிக்கிட்டே போவாங்க, இது இப்படி பண்ணோம், பழைய கதைகள்லாம் சொல்லிக்கிட்டே போவாங்க. நான் இப்போது நெடுஞ்சாலை ஒரு சின்ன பிரேக் அடித்தது, அதுக்கப்புறம் மாயா. அடுத்து எந்த மாதிரி படம் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க டைமில் அபிராமி ராமநாதன் சார் அவரோட ப்ரொடக்ஷன்லேருந்து ஒரு கால் வந்தது. எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாக இருந்தது. இவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷனில் என்னுடைய அப்கமிங் ஸ்டேஜ்லேயே நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுங்கிறது வந்து என்னுடைய பாக்கியமாக நான் நினைக்கிறேன். மீட் பண்ணும்போது சார்கிட்ட சொன்னாங்க, என்னப்பா என்ன வாங்குற, என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ ஓகே சார், நீங்கள் என்ன கொடுத்தாலும் எனக்கு ஓகே, நம்ம பேனரில் படம் பண்ணணும் அப்படின்னு சார். சரி ஓகே நீ கிளம்பு, அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி வரைக்கும் கேட்காமலே அனைத்து டெக்னீஷியனுக்கும் வீடு தேடி காசு வர்றது வந்து அவர் ப்ரொடக்ஷன். நம்ம கேட்கவே வேணாம், என்ன டேட் சொல்லியிருப்பாங்களோ அந்த டேட்டுக்கு முன்னாடி ரிமைண்ட் பண்ணி ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணிவிட்டு சார் சொல்லியிருந்தாங்க இதான் வேலை என்ன சொல்கிறது, வேர்வை சிந்துறதுக்கு முன்னாடி அவங்க கையில் உழைக்கிறவங்களுக்கு காசு கொடுக்கணுங்கிறதுல ரொம்ப முக்கியமான விஷயம். பக்கத்தில் நெருங்கினதுக்கு நிறைய விஷயங்கள் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பு இருந்தது. நிறையா ஸ்டேஜில் பேசும்போது ரொம்ப தெளிவாகவும் போல்டாகவும் பேசுவாங்க, நேர்மையாக பேசுவாங்க, இது எல்லாமே எனக்கு தெரியும். நானும் பக்கத்தில் வந்து தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு விஷயம் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கணும்னு நினச்ச விஷயம், இதை எப்படி இவ்வளோ சாத்தியமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்றைக்கி வரைக்கும் குழந்தையாகவே இருக்கார். அதாவது என்ன விஷயம்னா, கற்றுக்கிற விஷயத்தில் கற்றது கையளவு கல்லாத உலகம்னு சொல்லுவாங்கள்ல. ஏதாவது ஒன்று தெரியல, ஒரு விஷயம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அது என்னப்பா அது சொல்லு கொஞ்சம் டீட்டெயிலாக அப்படின்னு சொல்லி அதை பற்றின ஃபுல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அப்டேட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் பேசும்போது அது எங்கெங்கே யார்கிட்ட அந்த தகவலை சேகரித்து டேட்டாவை ஃபீட் பண்ணி உள்ளே வச்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பெரிய குவாலிட்டி அவங்கக்கிட்ட இருக்குது. இந்த இடத்துக்கு அவங்க நிற்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம், இன்னும் கற்றுக்கிட்டே இருக்கோம், நமக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாத ஒரு விஷயம். இன்னொன்று, அவர் இந்த படத்துக்கு கதை எழுதியிருக்காரு அப்படின்னு ஒரு விஷயம் முன்னாடி சொன்னோடனே எனக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு டவுட் இருந்தது, என்ன மாதிரி கதையாக இருக்கும், ஏதாவது ஃபேமிலி ட்ராமா பண்ணியிருப்பாங்க சரியா, ஏன்னா அவங்க இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஏதாவது குடும்பத்துக்குள்ளே இந்த மாதிரி வி சேகர் படம், ஸோ அந்த காலத்து விசி சார் படம் மாதிரி ஒரு ட்ராமா இருக்கும் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் முழுக்க ஒரு யங்ஸ்டரை மையப்படுத்தி இன்றைக்கி சொசைட்டியில் நடக்கக்கூடிய ஒரு கரண்ட் மேட்டரை எடுத்து வச்சு அது இவ்வளோ கமர்ஷியலாக ஒரு ப்ளே பண்ணியிருப்பாங்கன்னு யோசிக்கவே இல்லை. கதை கேட்டு முடித்தோடனே நான் சொன்னேன் வந்து சார்கிட்ட மீட் பண்ணும்போது சொன்னேன், சார் நீங்கள் எழுதுவீங்கன்னு நான் யோசிச்சே பார்க்கல, இவ்வளோ ஜனரஞ்சகமான ஒரு விஷயம், யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி ஒரு விஷயம். அதில் 2 மேட்ரு வேறு அடுத்த கதைக்கு ஒரு லைன் சொன்னாங்க, கேட்டோன்னே எனக்கு அப்போ ஷாக் ஆகிடுச்சு. என்ன சார் இவ்வளோ ட்ரெண்டாக இருக்கீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, சினிமாவில் இருக்க அப்புறம் அப்டேட்டாக இருக்கோம் நம்ம அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது மாதிரி டோட்டல் க்ரூ, பிரபு சாரோட நடிப்பை நல்லா யோசிச்சு கூட பார்க்கல சினிமாவுக்கு வந்த காலகட்டத்தில். ஒரு விஷயமும் இந்த படத்தில் ஹியூமர் படம் நான் எப்படி நடிக்க போகிறேன்னு எனக்கு ரொம்ப ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டே இருந்தது. நடிச்சாலே ஆக்ஷன் பண்ணோம், அது மாதிரி ஒரு செட்டில் பெர்ஃபார்மன்ஸு. மேக்ஸிமம் பிரபு சார் அப்படியே பார்த்து இமிட்டேட் பண்ணியிருக்கேன், வெரி சிம்பிள். ஏன்னா ஹியூமர் வந்து அவர் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, டேய் என்னடா என்ன மாதிரியே கொஞ்சம் பண்ணுறாரு எனக்கு வீட்டில். ஏன்னா இவ்வளோ முகபாவங்களை வந்து ஒரு செகண்டுக்குள்ளே அப்படியே சேஞ்ச் பண்ணுவாங்க. நான் வீட்டில் போய் ட்ரை பண்ணுவேன், கொஞ்சம் ஃபேஸ் இன்னும் ஸ்டிஃபாக இருக்குது, ஏதாவது கொஞ்சம் பண்ணலாமே அவங்க. ஆனால் அந்த டக்குன்னா அப்படி ஒரு ரியாக்ஷன் பண்ணுவாங்க. இடையில வந்து அவரும் மன்சூர் அலிக்கான ஒரு ரியாக்ஷன்லாம் வச்சுப்பாங்க, அவர் ஒரு ரியாக்ஷன் பண்ணுவார், அங்கே ஒரு ரியாக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி முழுக்க அவரை அப்படியே காப்பி அடித்து கொஞ்சம் பண்ணி வச்சுருங்க. அது எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு நீங்கள் தான் பார்த்துட்டு சொல்லணும். அதுக்கப்புறம் இங்கிட்டு ஊர்வசிமா சொல்லவே வேணாம், அல்டிமேட் ஆர்டிஸ்ட். அதாவது ஒரு டைமிங்குள்ளே ஹியூமர் சென்ஸு கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட்டை கோஆப்ரேட் பண்ணி, தம்பி இதெல்லாம் நீங்கள் இப்படி பண்ணுங்கள், இதெல்லாம் இப்படி பண்ணுங்கள், இதில் வச்சுக்கோங்க, இதெல்லாம் இருந்தால் தான் ஹியூமர் ஒர்க் அவுட் ஆகும், நமக்கு சொல்லி கொடுக்குற ஒரு பக்குவம் அவங்கக்கிட்ட இருக்குது. காது கொடுத்து கேட்டால் போதும், அவங்க நடிக்கிற சீன் அது சீன் நல்லா வந்துடும். நம்ம பாட்டுக்கு தனியாக நடிச்சிடலாமல் ஒரு சீன், அந்த மாதிரி ஒரு என்ன மாதிரி அப்கமிங் தட்டி கொடுத்து இந்த டோட்டல் டீமே வாங்கி இருக்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அண்ட் சக்தி சரவணன் சார் இல்லைன்னா அந்த படம் இவ்வளோ பிரம்மாண்டமாக வந்துருக்கிறது வாய்ப்பு இல்லை. ஏன்னா நாங்கள் யூஸ் பண்ணாத கேமராவே கிடையாது, படத்தில் எல்லா கேமராவும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை சரியான முறையில் பயன்படுத்தியிருக்காரு. ஸோ அவருக்கு நான் மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் ஆர்கே சார் சொன்ன கதையை கரெக்டாக திரைக்கதை பண்ணி ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. ஒன்லைன் எனக்கு சொல்லும்போது இன்னும் அது ஞாபகம் இருக்குது. என்னென்னா, வரலாற்று பொருட்களை விற்கக்கூடிய ஒருத்தனுக்கு தன்னுடைய வரலாறு தெரியல, அதுதான் அந்த கதை அப்படின்னாரு. என்ன சார்
ஒரே லைனில் இவ்வளோ அழுத்தமான ஒரு விஷயம் சொல்லிட்டீங்க அப்படின்னோடனே அதை தான் சார் வச்சுருக்கோம். அப்பா பையன் மேட்ருக்குள்ளே அதை ஒரு ப்ளே பண்ணி அதை இன்னொரு ஒரு லவ் மேட்ரு எல்லாமே வச்சு பேக் பண்ணியிருக்குன்னு சொன்னார். அது சொல்லும்போதே சரி எழுதுன இடம் எங்கேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது யூஸ்வலான ஒரு ஜனரஞ்சகமான ஒரு படம்னு நினச்சிங்கன்னா அது படம் தான். ஆனால் அதுக்குள்ளே நிறைய கரண்ட்டான மேட்டர்களை ஆர்கே சார் டைலாக்ஸ் ரொம்ப சென்சிபிளாக எழுதியிருக்காரு. படம் முடிஞ்சு வெளில வரும்போது நீங்கள் கொடுத்த 120 ரூபாய்க்கு கம்பல்சரி ஒரு திருப்தியான ஒரு நல்ல படம் இந்த ப்ரொடக்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதை நாங்கள் ஆணித்தரமாக சொல்கிறேன். ஏன்னா நான் பண்ண எல்லா படங்களுமே நான் பொறுமையாக இருந்து ஒவ்வொரு படம் நல்ல படம் பண்ணணுங்கிறத வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த படம் என்னோடய கேரியரில் ரொம்ப முக்கியமான படம். ஃபஸ்ட் டைம் ஒரு கமர்ஷியல் என்டர்டைனர் ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிக்கிற ஒரு படமாக இருக்கும். மாயா, அதுக்கப்புறம் மிஷா கோஷல், நாராயணன் எல்லாமே நான் பண்ணியிருக்காங்க. நயன்தாராவோட நடிக்கும்போது கூட நான் பயந்தது இல்லைங்க. அந்த பொண்ணோடு நடிக்கும்போது எனக்கு ரொம்ப பயமாகவே இருக்கும். ஏன்னா அது ஒரு குழந்த மாதிரி எப்போ எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியவே தெரியாது. டோட்டல் செட்டுக்குமே கொஞ்சம் பதட்டமாக இருக்கும். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷராக போச்சுன்னா ராமராஜ் சார் தான் கால் போயிட்டு என்னம்மா அப்படின்னு அவர் எல்லாம் சரியாது. ஏன்னா சினிமாவுக்கு புதுசு ஒரு எங்கள் எல்லாருக்குமே ஒரு செல்ல பிள்ளை மாதிரி. ஸோ நாங்கள் எல்லாருமே தட்டி கொடுத்து ஓரளவுக்கு இந்த படத்தை முடிச்சு கொண்டு விட்டோம். நேற்று கூட சொன்னேம்மா இன்றைக்கி ஆடியோ லான்ச் இருக்குது, கரெக்டாக இன்றைக்கி கரெக்டாக 6 மணிக்கெலாம் வந்துருமா அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் வரணுமா நான் அப்படின்னு திரும்ப விளாட்டா மெசேஜ் அனுப்பிச்சாங்க. ஸோ கரெக்ட் டைமுக்கு வந்துட்டாங்க. ஸோ ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு சினிமா தெரியலைன்னா கூட புரிஞ்சுக்கிட்டு எல்லாரோடையும் கோஆப்ரேட் பண்ணி சில நேரம் சில சீன் நடிக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் சங்கோஜமாக இருக்கும். அதை எடுத்து சொல்லி டைரக்டர் எல்லாமே பண்ணி வேலை வாங்கி அது நல்லபடியாக எனக்கு வந்துச்சு. அவங்க எல்லாமே படம் பார்த்தோன்னே இப்போ ஹாப்பி ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எதுக்காக படம் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தலையாடுறாங்க, நல்லா இருக்குன்னு. அதுக்கப்புறம் மிஷா ரொம்ப கோஆப்ரேட்டிவான ஆர்டிஸ்ட். அவங்களுக்கு இந்த படம் ஒரு முக்கியமான எதிர்காலம் இருக்குது. ஸோ நடித்த அத்தனை கலைஞர்கள், தொழில்நுட்ப கலைஞர்களுக்குமே இந்த படம் ஒரு முக்கியமான படம். சத்யா சாரோட நான் பண்ணுற 3வது படம். அப்புறம் சேவியர் சார் சொன்ன மாதிரி எப்போவுமே தலையாட்டிட்டு பொறுமையாக யார் எது சொன்னால் அவங்க ரிசீவ் பண்ணிக்கிற ஒரு டெக்னீஷியன் அண்ட் ஆர்ட் டைரக்டர் எல்லாருமே சிறப்பாக அவங்களுடைய வேலையை செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த படம் சம்மருக்கு வருது. ஸோ உன்னோடு விட நாங்கள் பிரபு சார் எல்லாம் ரெடியாக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக இந்த படம் உங்களுக்கு ஒரு என்டர்டைனரான ஒரு படமாக இருக்குன்னு நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். வாய்ப்புக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். உன்னோடு வெற்றி விழாவில் கலந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி. நான் இந்த படம் ஒரு வெற்றி விழா மாதிரி தான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. ஆடியோ ரிலீஸ் மாதிரியே இல்லை. அந்த அளவுக்கு மிகச்சிறப்பாக எதிலும் புதுமையை செய்யும் வாய்ப்புக்குரிய ராமநாதன் சார் அவர்கள் இதிலும் அவரும் புதுமையை தான் செய்து கொண்டிருக்கிறார். அடிப்படையில் நான் ராமநாதன் சாருக்கு மிகப்பெரிய ரசிகன். ஏன்னா அவர் ஒரு மிஸ்டர் பர்ஃபெக்ட், மிஸ்டர் டிசிப்ளின். அவர் போன்ற சில உண்மையான சினிமா காதலர்களால் தான் இந்த சினிமா இன்னும் நிலைச்சிட்ருக்கு. இப்படி ஒரு தியேட்டர், இப்படி ஒரு அமைப்பு இந்த சென்னை நகருக்கு ஒரு முக்கியமான ஐக்கான். அவருடைய வள்ளல்தனம், கொடை வள்ளல் குணம் இவையெல்லாம் தான் அவரை பார்த்து நாங்கள் ரசித்து கொண்டே இருக்கிறோம். அவருடைய ரசிகர்களாகவே அவர் ரசிகராக இருக்கிறேன் நான் அவர்கிட்ட. ஒரு ப்ரொடக்ஷன் வேல்யூ என்னன்னு காட்டுறதுன்னா அதுதான் ப்ரொடியூசரோட கெப்பாசிட்டி. இங்கே அதுதான் அவர் காமிச்சிருக்காரு. இந்த படத்துக்குடைய மார்க்கெட்டிங் வேல்யூ என்ன அதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் அப்படி ஒரு பியூட்டிஃபுல் டீம், டைரக்டர் சத்யா, சக்தி சரவணன், இவ்வளோ பெரிய காஸ்டிங், சாங்ஸ் எல்லாம் பண்ணிக்கிற சில பேர் ஹிந்தி ஃபில்ம் மாதிரி மேக்கிங் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது. அவர் படம் ப்ரொடியூசராக இருக்கிறது எங்களுடைய தயாரிப்பாளர் சங்கத்தின் மிகப்பெரிய எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பெருமை. அவர் தொடர்ந்து நிறையா படங்களை எடுக்கணும். இந்த படங்கள் மாதிரி நிறையா வெற்றி படங்கள் அவர் எடுக்கணும். நிச்சயமாக அவர்லாம் எங்களோட இருந்தால் நிச்சயமாக அது எங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு இவ்வளோ ஷார்ட் டைமில் ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறது ரொம்ப ரெகுலராக எங்கள் மாதிரி ஒரு 20 வருஷமாக படம் பண்ணுற எங்களுக்கே ஒரு சவாலான விஷயம். அதை ஈஸியாக பண்ணி காமிச்சிருக்காரு. அதை செஞ்சு கொடுத்த டாக்டர் சீனிவாசன் டீமுக்கு நிச்சயமாக என்னுடைய பாராட்டுக்கள். உங்கள்கிட்ட நாங்கள் கற்றுக்குறோம் எப்படி ஃபாஸ்ட்டாக படம் எடுக்கணுன்ட்டு. அதே போல் இந்த படத்தில் உள்ள சம்மந்தப்பட்ட அனைத்து நட்சத்திரங்களும் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. இந்த தமிழ் சினிமாவில் அடுத்து வர்ற ஜென்ரேஷனில் மிக நம்பிக்கைக்குரிய ஒரு ஹீரோனா அது நிச்சயமாக ஆரி. அவருக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது. அந்தக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு துவக்கத்தை உங்களுக்கு ராமநாதன் சாரோடைய ஆசீர்வாதத்தோடு கிடச்சிருக்கு. டெஃபினட்டாக இந்த படம் உங்களுக்கு பெரிய பிரேக்காக இருக்கும். உங்களை ஒரு முன்னணி நட்சத்திரமாக இந்த படம் ஆக்கி கொடுக்கும் உங்களுக்கு. அந்தளவு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சத்யா ஒன் ஆஃப் த பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் இன் தமிழ் சினிமா. நான் அவருடைய மிகப்பெரிய ஃபேன். அவருடைய மியூசிக்கில் இந்த பாட்டெலாம் அவ்வளோ ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லாமே நல்லாயிருக்கு.
அவர் டைரக்டர் ஆர்கே, அவரை பற்றி நிறைய பேர் எனக்கு செட்டில் சக்தி சார் நிறைய என்கிட்ட சொன்னார் அவருடைய கெப்பாசிட்டி பற்றி. ஸோ ஒண்டர்ஃபுல். அதே மாதிரி ராமநாதன் சார் வந்து இவ்வளோ ட்ரெண்டியாக கதை எழுதுனா சொன்னாங்க. அவர் மனசால எப்போவுமே இளமையாக இருக்கார், அதனால தான் அவருக்கு அவ்வளோ ட்ரெண்டாக கதை வருது. அந்த மாதிரி சந்தனு ஆல்வேஸ் எங்கள் வீட்டுக்குள்ள அது இல்லை இருந்தாலும் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் படம் வரும்போது தானே அது உங்களுக்கு விரைவில் படம் வரும். அந்த வகையில் வந்து ராமநாதன் சார் வந்து மனசால மிக இளமையாக இருப்பதால் தான் இளமையான கதைகள்லாம் வருது. அவர் வந்து அவருடைய ஆன்மீக பணிகளுக்கும் இந்த கிச்சனை அதை சொந்த தொழில்மேல் கொண்ட காதலுக்கும் அவர் கொடுக்குற மரியாதைக்கும் இந்த இவ்வளோ டெக்னீஷியன்ஸோடு கொடுத்த மரியாதைக்கும் நிச்சயமாக இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும். அவரால் நாங்களும் பெருமை அடைவோம் என்று கூறி அனைவரும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்ன பேசாலும் சிரிச்சிட்டு இருக்கிறேன். பாவி பத்தி நான் பேச போறது இல்ல. நீ எவ்வளவு சவுண்டா சிரிச்சாலும் நான் விட்டுருவேன். ஓ, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். இப்ப எப்படி பஞ்ச்? ஓகே. எனக்கு இறைவி மனைவிங்கிற வார்த்தைலாம் கேள்விப்பட்டதே இல்லை. மனைவிங்கிறதுக்குள்ளே எல்லாமே இருக்கு நினைச்சிட்டேன் நான். இன்னைக்கு கொஞ்சம் காசு பணம்லாம் பாக்குறேன்னா அது பின்னாடி அவரும் இருக்காரு.